நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையாக ஆவியான என்னோட பேசணுன்ற ஆசையோடு வந்திருக்கீங்க? நான் சபைக்கு வர்றது எதை நேரம் போக்குறதுக்காக இல்லை கடமையை செலுத்துவதற்காக அல்ல. கர்த்தர் என்னோடு கூட பேசணும். இந்த நாள் நான் வீணாய் போகாதபடி, நான் இன்னும் ஒரு படி நெருங்கி போக ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று தாகமுள்ள ஆத்துமாக்கள் உங்களுடைய இருதயத்தை திறங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிற திருவசனங்களை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தையும் காதுகளை திறந்து கொடுக்கலாமா? அன்பு தகப்பனே, எங்களை நேசித்த என் அன்பு ஆண்டவா, இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்கள் மகிமை வெளிப்படுத்துங்க. உங்கள் வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், சீர்படுத்தட்டும், சிறப்பாக்கட்டும். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். பேசுகிற என்னையும் கேட்கிற உடைய பிள்ளைகளையும் நீ தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் செய்திக்கு நேராக போகலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த யோவான் புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாணத்தப்ப மரியாள் அம்மா வந்து கேட்பாங்க, என்ன சொல்லுவாரு? என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு தொடங்கின அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோவான் புத்தகம் நிறைய இடத்துல என் வேலை இன்னும் வரல, அவரின் வேலை வரல அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டுட்டே வரும். இந்த 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, என் வேலை வந்தது, ஃபினிஷ்டு. என் நேரம் வந்துருச்சு, நான் செயல்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன? என் காரியங்களெல்லாம் நான் முடித்து நான் பிதாவின் சமூகத்தில் போக வேண்டிய காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அவர் அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என் வேலை என்ன வந்தது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவனை பெற்று கொடுக்கிற அந்த வேலை வந்தது. ஆண்டவராகிய யெகோவா தேவன் மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் அவதரிச்சு அவரை தன்னைத்தானே இந்த ஜீவ பலியா உலகத்துக்கு கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டு எடுத்து இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கீங்களா? மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளா நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கீங்களா? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம்தான் இங்க இருக்கு. ஆனா இயேசுவை குறித்து இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்தும்படியா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யபடி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. அது இதை செய்யறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார், நான் செய்து முடித்தேன் அப்படின்றார். சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்போ நான் இந்த பூமியில் வந்து என் நாமத்தை உங்கள் நாமத்தை இந்த பூமியில் உயர்த்திட்டேன், மகிமைப்படுத்திட்டேன். நான் செய்ய வேண்டிய கிரியைகள், என் நாமத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன். இயேசுவின் நாமம் அறியாதவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உலகம் முழுவதும் அவருடைய நாமம் அறிஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு ரிலீஜியன் இருக்குது, ஹிந்துயிசம்னு ஒரு ரிலீஜியன் இருக்குது, முஸ்லீம்னு ஒரு ரிலீஜியன் இருக்குது. இது இந்திய அளவில் ஹிந்துயிசம் ரொம்ப பெருகி இருந்துச்சு. இப்போ உலகளாவிலே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மெயின் ரீசன், எத்தனையோ ரிலீஜியஸ் இருந்தாலும் அதிகப்படியாக சொல்லப்படுகிறது யார்? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். அப்போ கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்து என்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கார். இயேசு என்பவர் இருக்கிறாரு. அவர் ஒரு தெய்வன் என்பது உலகம் அறிந்த காரியமாக இருக்குது. இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அருமையான தேவஜனமே, அவர் தன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டு அவர் எதுக்காக வந்து மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதும் இந்த உலகத்துக்கு அவர்
வெளிப்படுத்தி கடந்து போய் விட்டார். அருமையான தேவச்சனமே, அவர் செய்து முடிச்சார். அவர் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்திட்டார். வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். இங்கே அப்படியா நிறைவேற்றப்பட்ட அந்த நாளில் ஆண்டவர் சொல்ல 6ஆம் வசனத்தில், நீ உலகத்தில் தெரிந்து எனக்காக தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின. யார் அவருக்கு மனுஷர்களை தந்தார் என்பதில் அவர் தெளிவா சொல்றார். நானா வரல, எனக்கு நீங்க யாரு தந்திருக்கிறீங்க? பிதாவானவர் எல்லா மனிதர்களையும் எனக்காக தந்திருக்கிறீர். யாரெல்லாம் நீர் எனக்கு தந்தீரோ அவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க? கிடைக்க பெற்றுக்கொண்டேன். அவர் ரட்சிப்பை எல்லாருக்கும் தந்திருந்தாலும் பிதாவானவர் யாரை அவருக்கென்று கொடுத்தாரோ அவர்கள் மட்டும்தான் மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். இதை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலகத்துக்கே அவருடைய நாமம் அறிக்கப்பட்டிருந்தாலும் இங்க வந்திருக்கிறது கொஞ்சம் ஜனந்தான். அவருடைய மீட்பை பெற்றது நீங்களும் நானும் கொஞ்சம் ஜனந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான் உலகளாவில் கிறிஸ்டியானிட்டி 2% தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லைதான். ஆனால் அந்த 2% யார் கொடுத்தது? பிதாவானவர் முன் குறித்து அழைத்த ஜனங்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் யாரால கொடுக்கப்பட்டவங்க? இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏனோ தானான ஏதோ கூட்டம் சேர்றதுக்காக வந்தவங்க கிடையாது. இங்க வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இவ்வளோ கோடி ஜனங்க மத்தியில உங்களை தேடி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. யெகோவா தேவன் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு வந்து அவருடைய கரத்துல ஒப்படைச்சிருக்காரு. அது அவர் புரிஞ்சுக்கிட்டார். என் கையில பிதாவானவர் ஒப்படைச்சிருக்கிற இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணணும்? எதற்காக என்னிடத்துல ஒப்படைச்சாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தேன். நாம் எல்லாம் அவர்களுடையவராய் இருந்தோம். இப்ப அவர் பிரத்யேகமா பிரிச்சு யார் கையில கொடுத்திருக்காரு? உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனையும் கடவுள் தான் படைச்சார். ஆனா அதுல ஒரு கூட்டத்தை பிரிச்சு இப்ப இயேசு கையில கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் அவர் கையில கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர் நிச்சயம் பண்ணுகிறார். இந்த மக்கள் எல்லாம் நீங்க சொன்னதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்னதையெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? வாழ்க்கையில கை கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல என் மேலே அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடந்து முடிஞ்சிச்சுன்ற இல்ல, அவர் எப்படி தன் மீட்பின் காரியத்தை செய்து முடிப்பதற்கு முன்பாகவே முடிச்சுட்டேன்னு சொன்னாரோ அந்த, ஏன்னா அவர் மைண்ட்ல முடிச்சிட்டார். ஒரு சிலர்லாம் நம்ம காரியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோன்றது நம்ம மைண்டில் வரும். எப்போ? நைட்டை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம், காலைல அது செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போல் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு மீட்பின் காரியத்தை எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரெடியாக வச்சிட்டார். எந்த நிமிஷமும் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி விடுவார். அந்த முடிவு அவருடைய மனதுக்குள்ள வந்துருச்சு. அதே போல இன்னைக்கு அவரிடத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி கை கொள்ளுவார்கள் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்ல நீங்க செய்றீங்களோ இல்லையோ, அவர் உங்க மேலே என் மேலே ஒரே கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு. என் பிள்ளைங்க நிச்சயமா என் வார்த்தையை கை கொள்வாங்க. ஏன் தெரியுமா? நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதே 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை தான் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, நான் நீர் தான் அனுப்பினீர் என்பதை அவங்க விசுவாசித்து என்னை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெருசு நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பிதாவார் என்கிட்ட கொடுக்கப்பட்ட நீங்க ஒவ்வொருவரும், பிதாவானவரால் எனக்காக என்கிட்ட அருளப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்னை விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறீர்கள் என்பதை அவர் முன்கூட்டியே நம்மேல் நம்பிக்கை வைத்து அறிக்கையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஏன்னா அதே யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை
கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் கொள்வதில்லை. அது 26 வசனம் 27 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி மந்தையில இருக்கு. ஆனா அது என்ன பண்றதில்ல, ஏன் ஆடு இல்ல இல்லையா? ஏன் ஆடு இல்லாத மந்தையில வந்து சேர்ந்தது எல்லாம் ஆடுதான். ஆனா அது ஏன் ஆடு இல்ல, அதனால என் சத்தத்துக்கு செவி கொடுக்காது. ஆனால் அதுக்கப்புறம் வாசிங்க. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அருமையான தேவச்சனமே, இந்த வேதம் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இங்கே கொண்டு வந்து எல்லா ஆடுகளும் மந்தையில சேர்க்கப்பட்டு இருந்தாலும் எந்த ஆடு அவருடைய சத்தத்தை கேட்குமா? எந்த ஆடு அவர் சத்தத்தை கேட்கும்? அவருடைய மந்தையில பிதாவானவர் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது மட்டும்தான் அவருடைய சத்தத்தை கேட்கும். அது என் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுமா? எனக்கு பின் செல்லும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ யார் ஏன் சத்தத்தை கேட்டு எனக்கு பின் நடக்கிறாங்களோ அவங்க தான் ஏன் மந்தையில இருக்கக்கூடிய ஆடுகள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டம் பிதாவானவர் இயேசுவிடத்துல கொடுத்து இந்த மந்தையாய் சேர்த்து வைத்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தின் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் வார்த்தையை அவங்க கை கொண்டு இருக்கிறாங்க, என்னை மட்டும்தான் விசுவாசிப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நேரம் அதெல்லாம் ரொம்ப கவலையா தான் இருக்கும். யோசி நான் வருத்தப்படுறது உண்டு. ஆனா இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் என்னை நானே தேற்றிக் கொள்ளுகிறேன். பிதாவானவர் நமக்கு அருளாத எதுவுமே நம்முடைய மந்தையில நிற்க போவது இல்லை. அவர் வைத்தவர்கள் இந்த மந்தையில நிச்சயமா நிற்பாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை யாரும் அவர் கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. நம்முடைய கரத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இங்க வசனம் தெளிவா சொல்லுது. அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுங்க ஒவ்வொன்றும் அவர் வார்த்தையை கட்டாயமா கேட்கும், அந்த வார்த்தையின்படி நடக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கே போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவர் நமக்காக பேசுகிற வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை சொல்லிட்டு இப்படிதான்ப்பா வாழணும், இதுதான்ப்பா நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் சொல்லிகிட்டே வரும்போது அந்த தம்பி சொன்னாப்புல, இந்த காலத்துக்கு இதெல்லாம் லாஜிக்காக இருக்காது. லாஜிக்கானா என்ன? ஒத்து வராது. நாமும் ஒரு பாட்டு தான் வாழணும், ஆண்டவர் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியும், பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கு நமக்கு முன் உதாரணமாய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார். அவர் நாமத்தை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறார். நீயும் இப்படி இருக்க முடியும். தேவச்சனமே 14 வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க உலகத்தாரா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கம்மியா தான் இருக்கும். நீங்க எப்போ உலகத்தாரா இல்லாம தேவனுடைய பிள்ளையா வாழ முயற்சி எடுக்கிறீங்களோ அப்ப அதிகமா உலகம் என்ன பண்ணுமா? பகைக்கும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்க நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும், இனி கடவுளோட உண்மையா வாழணும். கடவுளுக்கு ஊழியம் செய்யும் போது உங்க மேல அதிகமான பழி விழும், அதிகமான கேவலங்களை உண்டாக்குற சூழ்நிலைகள் உங்க குடும்பங்களை எழும்பும், போராட்டங்கள் உங்க வேதனைகளை சூழ்ந்து கொள்ளும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, உலகத்தானா இருக்கும் போது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேடனுடைய கதையை பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு வலையை விரிச்சிட்டு அவன் அந்த மருந்து போட்டுருவான். அதில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் என்ன பண்ணுவான்? வந்து விழும் அந்த மருந்து சாப்பிட்டு. இப்போ அவனுடைய கண்ணு அதிகமாக எது மேலே இருக்கும்? நிறைய அந்த வலைக்குள்ளே நிறைய விழுந்திருக்கும், அது மயக்கம் போட்டு வெளியெல்லாமல் விழுந்திருக்கும். அந்த வேடனுடைய கண்ணு இப்போ எது முதல்ல இருக்கும்? வெளியே விழுந்து கிடக்கு. ஏன்னா அது எந்த நேரம் வேணாலும் மயக்க தெளிச்சு ஓடி போயிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பிடிக்கணுன்றது அவனுடைய எண்ணமாக இருக்கும். பிசாசு அப்படி தான் இன்னைக்கு வலை விரிச்சு காத்திருக்கான். அவன் வலையில் விழுந்த ஆளை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது.
வலையில் சிக்காத ஆளுங்களை பற்றி தான் கவலை. இங்கே எத்தனை பேர் சிக்காமல் இருக்கீங்களோ உங்கள் மேலே தான் பெரிய பிரச்சனைகள் எழும்பும். நீங்கள்லாம் பிரச்சனை எழும்போது தெரிஞ்சுக்கணும், நான் வலையில் சிக்காத ஆள். அல்லேலூயா. எனக்கு பிரச்சனையே இல்லைன்றீங்களா, வலையில் சிக்கின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கும். அவர் போகிற இடத்துல எங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்தார்? எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். அவர் போனாவே அங்கே பிரச்சனை தான். ஒரு பக்கம் நண்பன் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனைகள் ஒன்றுமே அவரை மேற்கொள்ளவே இல்லை. அதுதாங்க அங்கே முக்கியம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. போராட்டம் எழும்ப 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 நீங்க புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து என் பக்கத்திலே இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும் அவர் என்னை ஜெயிக்க வைக்க பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஸோ போராட்டமே இல்லை, ரொம்ப நிம்மதியா போயிருக்குதுங்க வாழ்க்கைன்னு, அப்ப நீங்க கிறிஸ்துவின் வழியில இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்க வழியை சீர்படுத்தி கொள்ளுங்க தேவச்சனமே. ரெண்டாவது நீங்க பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. உலகத்துல நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராக இயேசு முதல்ல இந்த உலகத்துல பிதாவான தன் கையில கொடுத்த மக்களுக்கு தன் நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது காரியம், உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இப்ப அவர் நமக்காக அவரிடத்துல தந்த நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார் பாருங்க. உலகத்தை விட்டு தனியா பிரிச்சுன்னு போய் வச்சு உங்களை பாதுகாக்கிற தேவன் அல்ல, உலகத்துல இருக்கணும். ஆனா நீ உலகத்தால என்ன பண்ணக்கூடாது? நீங்க கரைப்பட கூடாது, உலகத்துக்குள்ள இருக்கணும். சன்னியாசியா போய் வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆமென். குடும்ப வாழ்க்கையில இருந்து கர்த்தருக்காக பரிசுத்தத்தை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. எந்த பிரச்சனையுமே இல்லை, பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, சொந்தக்கார பிரச்சனை இல்லை, அவன் நிம்மதியாக தான் இருப்பான். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் கடவுளுக்கு உண்மையாக வாழணுன்றது கஷ்டமான விஷயம்தான். அல்லேலூயா. நீங்கள் தான் சன்னியாசியை விட பெரியவங்க, சாமியார்களை விட பெரியவங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிக்காதவங்களை விட கல்யாணம் பண்ணவங்க தான் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க தான் பலவிதமான பிரச்சனைகள் நடுவில் நிற்கிறாங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவன் மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை, அவன் ப்ராப்ளம்ஸ், அவன் வியாதி, அவன் கஷ்டம் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆனால் நமக்கும் எத்தனை பேரை பார்க்க வேண்டியது இருக்குல்ல? நம்ம பார்த்துக்கணும், புருஷனை பார்க்கணும், புருஷன் பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும், அக்கா தங்கச்சியை பார்க்கணும், அவன் சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம பார்க்கணும், மாமனார் மாமியார் அவங்களெல்லாம் பார்க்கணும், பிள்ளைய பெற்றா பிள்ளைய பார்க்கணும், பிள்ளையோட மாமனார் மாமியார் பார்க்கணும், அவங்க கூட பிறந்தவங்கள பார்க்கணும். இவங்க எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அல்லையா சொல்லுங்கள். எல்லார் மனசையும் நோக்காமல் வாழ வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ டென்ஷன் நமக்கு தான். ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் கூடுமான மட்டும் எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க. எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீ கூடுமான மட்டும் எல்லாரோடையும் சமாதானமாக இருன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். அருமையான தேவச்சனமே இங்கே சொல்கிறாரு. அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் யோசிக்கணும். உலகத்திலேருந்து உங்களை எடுத்துக்கொண்டு உங்களை தனியாக வச்சு பாதுகாக்கிறது இல்லை, உலகத்துக்குள்ள வச்சு உங்களை தீமை அணுகாதபடிக்கு அவர் காத்து கொள்ளுகிறார். 16ஆம் வசனம் வாசிங்க. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். நான் எப்படி இந்த உலகத்தான் அல்லாதது போல. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தனக்கு வந்து எல்லா சோதனை பிரச்சனை நேரத்துல எல்லாம் அவர் எங்கேயே தன்னோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கார். அவரால் பேச முடியாத டைலாக்ஸ் என்ன இருக்கு, எல்லாமே புதுசாக கூட அவர் புதுசாக பேசியிருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலையும் அவருக்கு பிரச்சனைன்னு எழும்பின இடத்துலலாம் அவர் சொல்ற காரியங்களை பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கிறதே, இந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டு இருக்கிறதே, இந்த தீர்க்கதரிசி இதை சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் எதுவுமே சொந்த வார்த்தையில பேச முடியாது என்பது அல்ல, அவர் பிதாவின் வார்த்தையை அவ்வளவாய் கனம் பண்ணுகிறார், பிதாவின் வார்த்தையை அவ்வளவாய் படித்து தன் ஆனால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு அவர் கல்லாதவராக இருக்கிறாரு, இவர் எப்படி இப்படி பேசுகிறாரு. சர்ச்சில் வச்சு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், நியாயப்பிரமாணங்களை பற்றி பேசுவார். அப்போ அங்கே இருக்கிற பரிசேயர்கள் கேட்பாங்க, இவன் கல்லாதவனாக இருந்தும் எப்படி இப்படி சத்தியத்தை பேசுகிறார், எப்படி இப்படி நியாயப்பிரமாணங்களை பேசுகிறார். அல்லேலூயா. படிக்காததெல்லாம் பிரச்சனை இல்லை,
நான் படிக்கலை, எனக்கு படிக்க தெரியாது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சத்தியத்தை அறியறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் வசனம் படிக்க முடியலன்றதை நீங்கள் எந்த விதத்துலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எத்தனையோ வகையில் உங்களுக்கு வசனத்தை படிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. ஒரு மனுஷன் எதினாலே சுத்தமாக முடியும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான்? வாலிப பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, உங்கள் வழியை சுத்தம் பண்ண, உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ண வசனத்தினால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை அனுதினமும் என்ன பண்ணணும்? கட்டாயமா வேதத்தை திறந்து வாசிக்கணும். நான் போகிற வழியில் செல்ஃபோனில் வாசிக்கிறேன், இல்லை ட்ரெயினில் போகும்போது செல்ஃபோனில் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் கதையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, எத்தனை காஸ்ட்லி ஸ்கூலாக இருந்தாலும் அவங்க வெறும் எல்லாம் ஆன்லைன்லேயே நடத்துகிறதா இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு புஸ்தகம்னு ஒன்று கொடுக்குறாங்களா இல்லையா? அதை நீங்கள் மதித்து கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ ஆண்டவர் எவ்வளோதான் நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் சரி, உங்களுக்கும் கையில் கொடுத்துட்டு இருந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? திறந்து வாசிக்கணும். இப்போதான் இது காலம். இனி ஒரு காலத்தில் இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்காது தேவச்சனம். அந்த காலத்தில் சத்தியத்தை படிக்க நீங்கள் தேடினாலும் கிடைக்காத காலம் வரப்போகிறது. அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு மிஷினரி சொன்ன கதை. அவருக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஆனால் பைபிள் இல்லை, அந்த ஊர்லேயே ஆட்டே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேள்விப்பட்டார், ஒரு 5-6 கிராமம் தாண்டி ஒரு பாஸ்டர் அந்த பைபிள் வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இவர் பல நாள் ரெண்டு நாள் நடைப்பயணம் தூரம் அந்த ஊருக்கு போகணும். 2 நாள் நடைப்பயணம் போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நான் பைபிள் படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரா, எப்பா எனக்கு முழு வேதாகமும் என் கையில் இல்லை, என் கிராமத்தில் இருக்கவங்க இப்படி வெளி கிராமத்துலலாம் வந்து கேட்கறதுனால இருக்கிறது ஒரு பைபிள், எல்லாரும் படிக்க முடியாது. ஸோ நான் பிச்சு என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு சாப்டரா பிச்சு ஒவ்வொருத்தர் கையில கொடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ படிச்சுட்டு என்ன பண்ணு, திரும்ப கொண்டு வா. அல்லேலூயா. இப்படி எல்லாம் இருந்தால் நம்ம படிப்போமா? முழு பைபிள் 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க. கொரியன் வேர்ஷன்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு நாள்லாம் அதை திறந்து பார்க்குறோமா? யோசிச்சு பாருங்களேன். இப்படியெல்லாம் தேடி தேடி படிக்கிற தாகம், தேடி தேடி படிக்கிற அந்த ஆசை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? இன்னைக்கு ஒரு நாளில் 1 மணி நேரம், ஒரு 10 நிமிஷமாக நான் உட்காந்து வசனத்தை வாசிக்கணும். எனக்கு டைமே இல்லை தான், ஆனாலும் உட்காந்து வாசிக்கணும். 1 மணி நேரம் உட்காந்து வாசி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வேதத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த வயசில் சிறு பிள்ளைகள் ஆனாலும் அந்த வேத வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த வேத வசனம் கடைசியில் உங்களை சுமந்து கொண்டு போகும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் வேதத்தை சுமக்க பிற்காலத்தில் உங்கள் முதிர்ந்த காலத்தில் வேதம் சொல்லுது, நான் உன்னை சுமந்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை சுமந்து யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. பைபிளை தூக்கின்னு வரதுக்கு ஏன் தெரியுமா உங்களால் முடியல? பைபிள் எடுத்துட்டு உங்கள் தெருவில் உங்களால் தைரியமாக வர முடியல. அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், பைபிளை கையில் எடுத்துட்டு தைரியமாக உங்களால் வர முடியல. ஏன் வர முடியல? அதுக்கு என்ன காரணம் நீங்களே கண்டுபிடிங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பைபிள் எடுத்துகிட்டு வரணும், எல்லாரும் பார்க்க எடுத்துகிட்டு வாங்க. மூடி மறைச்செல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை கையில் சுமந்துட்டு போங்க. அந்த கையை எல்லாரும் பார்க்கட்டும், அதில் நீதி விளங்கும், கேட்கும். டேய் நீ அன்னைக்கு என் கூட இப்படி தானே சுற்றிட்டு இருந்த, இன்னைக்கு நான் கையில் பைபிள் வச்சுருக்க, அப்போ சத்தியத்தை ஈஸியாக சொல்லிட்டு வந்துடலாம். சொல்ல வெக்கப்படுற ஆள் என்ன பண்ணாது? நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேனே சொல்ல வெக்கப்படுற ஆள் பைபிளை எப்படி கையில் தூக்கிட்டு வரும்? அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல உங்களுக்கு ஒரு வெக்கம் இருக்குது. நான் கிறிஸ்தவன் வெளியே தெரியக்கூடாது, ரகசியமாக வந்துட்டு ரகசியமாக போகணும், யாருனே நீ தெரிஞ்சிக்கக்கூடாது, நீ எங்கே போகிற எங்கே வரன்னு கூட மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இது ஒரு சிலர் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓகே. நமக்கு என்னங்க பிரச்சனை? நம்ம பகிரங்கமாக வெளியப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை பகிரங்கமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். வேதத்தை சுமந்துட்டு வாங்க, அதனால நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. வேதத்தில் கையில் வச்சிருந்தவங்க எத்தனையோ விதத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் அநேக நேரம் வேதம் என் கையில் இருந்தது நிமித்தமாகவே நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன். எத்தனையோ இடத்துல பிரச்சனைகள் இருக்கும்போதெல்லாம் கையில் வேதத்தை பார்த்து நீங்கள் ஊழியக்காரா சரி போங்க, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கேன். வேதம் நம்மளை என்றைக்குமே வெட்கப்பட விடாது. எங்கேயும் வேதத்தை மறைக்காதீங்க. அதுவும் முக்கியமாக ஆலயத்துக்கு வரும்போது கையில் வேதத்தை எடுத்துட்டு வாங்க.
அல்லேலூயா. வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமாகணும்ட்டு அவரும் நமக்காக பரிசுத்தமாயிட்டு இருக்காராம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தவான்களை இந்த உலகத்துல வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது சத்திய வசனம் தான். அல்லேலூயா. என்னதான் ஜெபம் பண்ணாலும் சத்திய வசனத்தை படிச்சாதாங்க, சத்தியம் தான் நம்மை காட்டுகிற கண்ணாடி. வசனம் ஒவ்வொரு நாள் நமக்கு சொல்லும், இது பார் நீ இப்படி பண்ணிட்டிய, இது பார் வசனம் எப்படி சொல்லியிருக்கு, நீ உன் வாழ்க்கையை மாற்றணும், உன் சிந்தையை மாற்றணும், உன் பேச்சை மாற்றணும், உன் செயலை மாற்றணும். அது யார் சொல்லி கொடுப்பா? யார் சொல்லி கொடுத்தாலும் நம்ம மனசுல ஏறாது. வேற நம்ம தான் யாரும் சொல்கிற பேச்சை கேட்குற ஆள் கிடையாது. அப்போ கடவுள் எதுலேருந்து பேசுவார்? மனுஷன் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிற, உன் அப்பா அம்மா பேசினாலும் கேட்க மாட்டேங்கிற, உனக்கு பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அப்போ எங்கேருந்து தான் உன்னை காப்பாற்றுறது? வசனத்தை படித்தாதான் வசனம் உனக்கு புத்தி சொல்லும். அல்லேலூயா. அதையாவது கேட்குறியான்னு பார்க்கலாம். கர்த்தர் பேசுகிற வசனத்துக்காக நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை ஆண்டவர் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும். வசனத்தை அனுதினமாக என்ன பண்ணுங்க? உட்கார்ந்து வாசிங்க, நேரம் கொடுங்க. டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. நேரம் இருக்கா இல்லையா? சாப்பிட நேரம் இருக்குது, என்டர்டெயின் பண்ண நேரம் இருக்குது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேச நேரம் இருக்குது, நம்ம வேலைகளை செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்திலேயும் நீங்கள் அசதியாக இருப்பீர்களானால் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அம்மா ஜெபிக்கிறாங்க, அம்மா காப்பாற்ற முடியாது. அப்பா ஜெபிக்கிறாங்க, அப்பா காப்பாற்ற முடியாது. அப்பா ஊழியக்காரர் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. மனைவி நல்ல உபவாசம் படி ஜெபிக்கிறாங்க, அவங்க உங்களை காப்பாற்ற முடியாது. கணவர் எனக்காக ஊழியம் செய்த அவர் உங்களை காப்பாற்ற முடியாது. அவங்கவுங்க ஆத்மா தான் அவங்கவுங்களுக்காக என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் நிற்கணும். உங்கள் வாயில் சோறை போட்டால் தான் உங்கள் உடம்பு பலன் அடையும். பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க, நீங்கள் பலன் ஆகிடுவீங்களா? ஸோ உங்கள் ஆத்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியமான விஷயங்க. ஆதியால நீதிமான்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போது இவர் யோசேப்போட காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் ஆசாரிப்பு கூடாது கிடையாது, ஆராதிக்கிற கூட்டம் கிடையாது. இருந்துச்சா? யாராவது பிரிஸ்ட் இருந்தாங்களா? என்ன மாதிரி உபதேசிக்கிற ஆட்கள் இருந்தாங்களா? பைபிள் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு பாவம் தன்னை நெருங்கி வரும்போது அவன் எப்படி ஓடினா பார்த்துக்கோங்க. எப்படிங்க அந்த கிருபெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்கள் கொஞ்சம். எந்த அளவுக்கு அவன் தேவன் மேலே அன்பு, அதாங்க அன்பு, உண்மையான அன்பு. இப்படி வந்து வேஷம் போட்டு அலையிற அன்பெல்லாம் இல்லை. உங்களே சொல்லலை, என்னையும் சேர்த்தான் சொல்லிக்கிறேன். நாமெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுறோம். ஒரு பாவக்காரியத்தை விட்டு ஓட முடியல. தேவனுக்கு முன்னால் நிற்க பரிசுத்தவான்களை எண்ணப்படும்படிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் தேவனுக்கு முன்னால் நிற்க போகிற. 1 தெசலோனிக்கர் 4:13 சொல்லுது, வானத்திலிருந்து எக்கால சத்தம் துணிக்கும், நம்ம எல்லாரும் மரித்தவர்கள் யாரும் உயிரோடு எழப்போறாங்க. உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகி எங்கே போய் நிற்க போகிறோம்? வானத்தில் நிற்க போகிறோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நிற்க போகிற நாளில் மனுஷகுமார் நம்மை தகுதி உள்ளவர்களாக எண்ணணும். அவர் நம்மளை பார்த்து தகுதி உள்ளவர்களாக எண்ணணும். அல்லேலூயா. அந்த தகுதி நமக்குள்ளே உண்டாக ஒவ்வொரு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற காரியத்தை இனியும் நாம் செய்யாதிருப்போம். தேவஜனமே, இனிமே இதுவரைலாம் பரவாயில்ல, இவ்வளோ காலம் போனால் பரவாயில்ல, இனி நாம் அதை செய்யாமல் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னால் பரிசுத்தமாக நிற்கணும். கர்த்தருக்கு முன்னால் பரிசுத்தம். மனுஷனுக்கு முன்னால் உங்கள் பரிசுத்தம் என் பரிசுத்தம் பெருசு இல்லை. எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்ல, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவரை மாதிரி யாரும் இல்லை, அவரை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் தேவன் நம்ம பரிசுத்தத்தை அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன் பார்வையில் நான் பரிசுத்தராக இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் என்னை பார்த்து நல்லவங்க, வல்லவங்க, அற்புதமானவங்கன்னு சொல்கிறதுல பேர் இல்லை. மனுஷன் பார்வையில் நம்ம நல்லவனாக நிற்கிறது பேர் இல்லை. தேவன் பார்வையில் நம்ம நல்லவங்களாக நிற்கணும். அதில் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே சத்தியத்தின் வழியாய் தான் நாம் பரிசுத்தமாக்க முடியும். அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. வாசிங்க 19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை பாருங்க, அழகான வார்த்தையை கொடுத்திருக்காரு.
உங்களை எல்லாம் பரிசுத்தமாக்குறதுக்காக பரிசுத்தமாகி உங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. நீங்க யாருக்காக எல்லாம் பரிசுத்தத்துக்காக வேண்டீங்களோ அவங்க பரிசுத்தமாகறதுக்கு அவர் ஜெபிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்க ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காக நீங்க போராடி ஜெபிக்கிறீங்கன்னா அந்த மனுஷன் பரிசுத்தமாகறதுக்காக கூட அவர் என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்காக மட்டும் இல்ல, நாம் சொல்லக்கூடிய விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய மனுஷங்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு ஜெபிச்சா, உங்க பிள்ளைக்காக ஜெபிச்சா, உங்க பக்கத்து வீட்டுக்காருக்காக ஜெபிச்சா, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சா, உங்க நண்பர்களுக்காக ஜெபிச்சா, அவர் உங்களோடு கூட சேர்ந்து கொள்வாரா, சேர்ந்து கொள்ள மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பு அவருடைய கரத்துல தான். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறதோ கர்த்தர். தேவன் தான் விளைய செய்யணும், அவர் தான் விளைய செய்கிறவர். அப்ப அவர் விளைய செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட இணைந்து கொள்ள, அவர் நமக்காக போராடி பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நாம செய்யற நல்லதுனால தான் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம்னு நினைச்சிருக்கீங்களா? நான் நல்லவங்களா வாழ்கிறேங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடுறேங்க, காணிக்க ஒழுங்காக கொடுக்குறேங்க, நல்லா ஜெபம் பண்ணுறேங்க, நல்லா வசனம் படிக்கிறேங்க, அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் நல்லா இருக்கிறோமா? இல்லவே இல்லை. அவர் இன்றைக்கு வரையிலும் அவருடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணிகிட்ருக்கு, பரிந்து பேசிகிட்ருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டுட்டானா தோட்டத்தில். நட்டுட்டு கேட்குறாரு, நட்டுட்டு பார்க்குறாரு, ஒரு வருஷம் பார்த்தார், 2 வருஷம் பார்த்தார், கனி கொடுக்கவே இல்லை. அது கடி கொடுக்க வேண்டிய காலம் போயிடுச்சு, ஆனாலும் கடி கொடுக்கவே இல்லை. அப்போ பார்த்துட்டு அந்த முதலாளி வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார், இதை காலி பண்ணிடு, இது இன்றைக்குமே தேராது, வேண்டாம், இதில் இனிமேல் கனி உண்டாகாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, இல்லை ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எரு போட்டு தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் பார்க்குறேன், அது நிச்சயமாக என்ன பண்ணும், கனி கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் நிலைமை. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். நாம் அதெல்லாம் எதனால் கிடைக்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தில் உனக்காக எனக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. கை கால் நல்லா செயல்படுது, கண்ணு நல்லா செயல்படுது, நல்லா நம்ம வேலையை நாம செய்கிறோம். இதுதாங்க உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என் கை கால் நல்லா செயல்படுறதா எனக்கு உலகத்திலே கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் சாப்பாடு நான் சாப்பிட்றேன் பாரு, அது எனக்கு உலகத்தில் கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு எல்லாம் இருந்தும் அவன் கையால் அவன் சாப்பாடை சாப்பிட முடியல, மற்றவன் என்ன கொடுக்குறானோ வாயில் திணிக்கிறானோ அதை தான் முழுங்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அது எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? அது இஷ்டப்பட்டதை நம்ம சாப்பிட முடியாமல் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை எத்தனை நம்ம வாயில் திணிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதெல்லாம் அவ்வளோ கொடூரமான வாழ்க்கை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளை சுகமாக வச்சுருக்காரு பாருங்க. இதுக்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற ரத்தம், பரிந்து பேசி கொண்டு இருக்கிற ரத்தம். அந்த ரத்தத்தை அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது, அட்வான்டேஜாக நினச்சிடக்கூடாது, அதை உதாசீனம் பண்ணிடக்கூடாது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், அதுதான் கடவுள் நம்மளை நடத்திட்டு இருக்காரு. கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் கரெக்டாக இல்லை. எத்தனையோ இடத்துல மிஸ் ஆகிட்டு இருக்கோம், எத்தனையோ இடத்துல அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ இடத்துல அவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உணர்வடைஞ்சு அதோடு சேர்ந்து கொள்ளுவோம். தேவச்சனமே 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 3ஆவதா செய்கிற காரியம், பிதாவானவர் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல நாமும் அவர்களிலே ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உண்மையாகவே நானாக இருந்தாலும் என்னோட பொசிஷனில் என் பிள்ளை வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமாவா இல்லையா? என்னுடைய டிக்னிட்டியும் என்னுடைய பொசிஷனையும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். நான் சாகிறவரில் என் பொசிஷனில் நான் தான் இருக்கணும். ஆமே. இன்னைக்கு அப்படி ஒரு உணர்வு தானே நம்ம எல்லாருக்குமே இருக்குது. சொல்லுங்கள், வேலை ஸ்தலத்தில் உங்களோட பொசிஷனை யாருக்காக விட்டு கொடுத்துட்டு வருவீங்களா? வீட்டில் உங்கள் பொசிஷன், அம்மான்ற பொசிஷன், நான் தான் முடிவுகளை எடுக்கணும், நீ எடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம். ஒரு சில வீட்டில் அப்பா ஐயாமார் முடிவு எடுத்தால் கூட நீ என்ன எடுக்கிறது, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் தான் முடிவு எடுப்பேன். ஒரு சில வீட்டில் ஐயாமார் சொல்கிறாங்க, நான் தான் எல்லா முடிவுகளும் எடுப்பேன், நான் சொல்கிறத நீ கேட்டு நட. இது உங்களோட பொசிஷன். நீங்கள் வேறு யாருக்கும் என்ன பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்க
மனதா இருக்கிறது இல்லை. நல்லதா இருந்தா கூட ஏத்துக்க மனசு இல்லை, நல்ல விஷயத்தை சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்படிப்பட்ட நம்மள ஆண்டவர் சொல்றாரு, பிதாவும் நானும் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல உங்களை நான் கொண்டு வந்து வைக்க விரும்புறேன்றார். அல்லேலூயா. அவர் பார்வையில் நாமெல்லாம் குப்பைக்கு கூட சமமான ஆட்கள் கிடையாது, ஒன்றுக்குமே பிரயோஜனமற்ற ஆட்கள். ஆனால் நம்மளை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்காரு, இயேசு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சீட்டு வச்சிருக்காராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அந்த பொசிஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட மேன்மையான பொசிஷன் இந்த உலகத்தில் எது இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்கார்ற பொசிஷனை விட இந்த உலகத்தில் எந்த பொசிஷன் உங்களுக்கு பெருசாக இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. குப்பை மாதிரி கிடக்கிற பிரச்சனை, குப்பை மாதிரி கிடக்கிற கெட்ட பழக்கங்கள், குப்பை மாதிரி கிடக்கிற நம்ம சரீரத்தை கெடுக்கிற கெட்ட வழக்கங்கள், இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பார்வையில் அதெல்லாம் எப்படி இருக்கு? பெஸ்ட்டாக இருக்கு. என்ன சந்தோஷப்படுது, எனக்கு களி கூற வைக்குது, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. எது? எல்லாம் குப்பை. உங்களை சந்தோஷப்படுத்துகிற அத்தனையும் குப்பை. ஸோ இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டிய காலம், வேலை வந்தது. இன்னைக்கு மனம் திரும்ப மனசு இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா இனி ஒரு காலம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. கிருபையின் காலம் முடிவுக்கு அப்புறம் ரட்சிப்பே இல்லைங்க. மனம் திரும்பதெல்லாம், நீ மனம் திரும்பினா கூட அது யாரும் ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நியாய தீர்ப்பி நாள் வந்துடும். அங்கே நீ என்னதான் மனம் திரும்பி போய் நின்னாலும் உனக்கு காலம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்காக நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா பேழை மூடிடுச்சா. அது ரொம்ப அற்புதமாக ஆண்டு சொல்லப்பட்டிருக்கா. பேழையின் கதவை யார் மூடல? நோவா தானே எல்லாத்தையும் செஞ்சான். கீழெல்லாம் பூசினா, லாக் பண்ண அவனுக்கு தெரியாதா? ஆனால் அங்கே அழகாக சொல்லியிருக்கோம், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே வச்சு கர்த்தர் கதவை அடைத்தார். ஏன்னா நோவா மனசு கொஞ்சம் இலகின மனசு. ஒருவேளை வெள்ளம் வந்து கீழே அவன் சொந்தக்கார அண்ணன் தம்பி எவனா வந்து கத்துனானா என்ன பண்ணிடுவான்? திறந்து விட்டுருவான். அதனால என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? அவரே சீல் போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் சீல் போட்டார்னா அதுக்கப்புறம் யாராலையும் திறக்க முடியாது. திறக்கப்பட்டு இருக்கிற இந்த காலத்துல 100 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ண மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மனம் திரும்ப மனதில்லாமல் இருப்போமானால் கடைசி நாட்களில் நம்முடைய நிலைமை அப்படிதான் ஆயிடும். ஒருவன் கூட தப்ப முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் கூட தப்ப முடியாது. வெள்ளை பங்கி போட்டிருக்கிற நானாலும் சரி, கீழே நிற்கிற நீங்களானாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நீதி தான். யாருக்கும் மாற்றி மாற்றி நீதி சொல்ல போகிறேம்மா, நீ இத்தனை மாதிரி பிரசங்கம் பண்ணிய வாமான்னு என்னை கூப்பிட்டுக்க போகிறவர் கிடையாது, நீ கீழே உட்காந்து கேட்டியே அப்படின்னு ஒன்றையும் சொல்ல போகிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். அவர் நியாயஸ்தலத்தில் நிற்கும்போது அவனுடைய கிரியைகளை அவனை நீதி செய்யும். அல்லேலூயா. யாரும் உங்களை குற்றப்படுத்த போகிறதில்ல, நான் உங்களை பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பண்ணது நிறைய எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் யார் யார் யாரை நியாயம் தீர்க்க போகிறா? அவர் செய்கிற கிரியைகளே அவங்கள நியாயம் தீர்க்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேச, எனக்கு தந்தவைகள் எனக்கு தந்தவைகள் எனக்கு தந்தவைகள் ஆண்டவர் இன்னைக்கு பிதாவானால பெற்றுக்கொண்டவைகளுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டத்தை நீங்களும் நானும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். தெய்வச்சனமே, நீங்க வாசிங்க இதே பகுதியில 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்களும் தேறினவர்களாகும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் அவருடைய வேண்டுதலா இருந்தது. முதல்ல எதுக்காக அவர் எனக்கு தந்தவைகள் ஒவ்வொன்றும் உடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். 2வது காரியம், அவருடைய வேண்டுதல் எல்லாம் எதுவாக இருந்தது? தெய்வச்சனமே, அவர்கள் உம்முடையவர்களாய். எதுக்காக அவர் வேண்டிக் கொள்றாரு? 2வது காரியம், அவருடைய வசனத்தை ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்கிறார். 3வது காரியம், அவர்களோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும், பிதாவோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும். அவர் இன்னும் தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போறார், அவர் சொல்லிட்டே தான் இருக்க போறார். நீங்க எத்தனை பேர் கேட்டு மனம் திரும்ப போறீங்க அது உங்க கையில தான்.
பிதாவானவர் அவர் கையில கொடுத்த உங்களை அவர் இவ்வளோ பாதுகாக்கிறார். உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கார். உங்களுக்காக தொடர்ந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் ஸ்தானத்தையே உங்களுக்காக கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்க?